உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டைச் சேர்ந்தவர் ஜவுளி தொழிலதிபர் பியூஷ் மிட்டல். இவருக்கு ஏற்கனவே 2 முறை திருமணமான நிலையில் 3வது பூஜா என்பவரை மணந்தார். பூஜாவுக்கு இது 2வது திருமணம். இதனிடையே கடந்த மாதம் பியூஷ் மிட்டல் தனது மனைவி பூஜாவுடன் ஷாப்பிங் செய்ய வெளியே சென்றபோது வீட்டில் இருந்த 50,000 ரூபாய் ரொக்கம், 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதனால் அதிர்ச்சி அடைந்த பியூஷ் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் வீட்டின் ஜன்னல் வழியாக கொள்ளையர்கள் உள்ளே நுழைந்து கொள்ளையடித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கொள்ளையர்கள் பீரோ சாவியை எடுத்து அதில் இருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. கொள்ளையர்கள் வேறு எந்த இடத்திலும் தேடாமல் சரியாக சாவி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து சாவியை எடுத்து பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இதனால் குடும்ப உறுப்பினர்கள் மீது போலீசாருக்கு சங்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மனைவி பூஜாவிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இதன் பின் பூஜாவின் தாயிடம் விசாரணை நடத்திய போது மொத்த உண்மையும் அம்பலமானது. பூஜாவின் சகோதரர் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய பல லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டுள்ளது. எங்கு கேட்டும் பணம் கிடைக்காததால் கணவரிடம் பணத்தை கொள்ளையடிக்க பூஜா திட்டமிட்டுள்ளார். இதற்காக தனது 2 சகோதரர்களுக்கும் பிளான் போட்டு கொடுத்துள்ளார். இதன்படி சம்பவம் நடந்த நாளன்று தனது கணவரை ஷாப்பிங் செய்ய பூஜா வெளியே அழைத்து சென்றுள்ளார். அப்போது வீட்டின் ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு பீரோ சாவி இருக்கும் இடத்தையும் சகோதரர்களுக்கு தெரிவித்துள்ளார். பூஜா கூறியது போலவே அங்கு சென்ற சகோதரர்கள் திறந்து வைத்திருந்த ஜன்னல் வழியாக உள்ளே சென்று பூஜா கூறிய இடத்தில் இருந்து சாவியை எடுத்து பீரோவில் இருந்து 50,000 ரூபாய் பணம் மற்றும் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பூஜா அவரது தாய் மற்றும் 2 சகோதரர்களை போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.